பக்கத்தில் வைத்து நாட்டினையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற சிந்திக்க வேண்டும். இந்திய கூட்டணிக்கு அவரே வந்து இந்திய கூட்டணிக்கு இந்திய கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் சொல்லியிருக்காரு. ஈகோ பிரச்சனைகளை ஈகோவை நீங்க தவிர்க்கலன்னா நீங்க கோ அப்படின்னு மக்கள் சொல்லிடுவாங்கன்னு அவருக்கே இப்ப தெரிஞ்சிருச்சு. அதுக்கு டெல்லி தேர்தலே ஒரு உதாரணம். இப்ப டெல்லி தேர்தலில் பாஜகவிற்கு வெற்றியை அவர் ஒத்துக்கொள்ள முடியாத நிலையில் அவர் இண்டி கூட்டணியின் அவல நிலையையும் ஒத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் என்பது அவரது உள்ளுணர்வு காண்பிக்கிறது. இதுவே இன்று அவர்கள் தோல்வியை ஏறக்குறைய ஒத்துக்கொள்ள ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இப்ப இண்டி கூட்டணியில டெல்லியில ஒத்துமை இல்ல, ஈகோ இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்கே தமிழ்நாட்டிலுமே கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாம்சங் தொழிற்சாலையோட இன்னைக்கு பிரச்சனை திருப்பி ஆரம்பமாக இருக்கிறது. அவங்க வந்து பெண்களுக்கான இதர குற்றங்களை அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளும் எதிர்த்து சொல்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் வேங்கை வயல்ல தமிழக காவல்துறை மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுன் போய் விஜய்க்கு மாலை போட்டுட்டு வந்து அதை விட பெரிய மாலையா போட்டு அண்ணன் வரவேற்கிறார். அப்போ வந்து அது ஈகோவா இல்லைன்னா ஈகோ இல்லாத தன்மையா இல்லைன்னா ஆரோக்கியமான அரசியலா இல்லைன்னா முன்னால நீ போ பின்னால நான் வரேன்ற அரசியலா? இது எல்லாமே ஒவ்வொரு பேச்சிலுமே சில அவநம்பிக்கைகள் தெரிகிறது. அதனால இண்டி கூட்டணி தலைநகரில் மட்டும் வெலவெலத்து போகவில்லை, சென்னை இங்கே தமிழ்நாட்டிலும் வெலவெலத்து போகுமோ என்ற எண்ணத்தை எங்களுக்கு மட்டுமல்ல திருமாவளவன் மனதிலும் இது பதிந்திருக்கிறது என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பதையும் கூட்டணி இப்போ இத மாதிரி தேர்தல் நேரத்தில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் எல்லாம் தனியா நிக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலையும் பிரிந்து ஏதாவது ஒரு காரணம் பிரிந்துன்னா அவர்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்காது என்ற ஒரு ஆதங்கமும் அவர் மனதில் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்.